என் தங்கப்பிள்ளையே, வரமருளக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையில் உன் மனம் விரும்பும் வெற்றி செய்தியோடு உன் தாயானவள் உன்னை காண வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நின்ற ஒரு விஷயம் என்றால் அது உன்னுடைய மனது விரும்புகின்ற ஒரு உறவு. நிச்சயமாக இன்று அந்த உறவு உன்னை தேடி வரப்போகின்றது. பல நாட்களாக தேக்கி வைத்திருந்த அன்பை என் பிள்ளை கொட்டி தீர்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இனி இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை மகிழ்ச்சியையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. நான் உன் வாழ்க்கையாக்கி உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து இத்தனை நாளும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேனோ அந்த விஷயம் அத்தனையும் உன் வாழ்க்கையாக மாறப்போவதை நீ தெளிவாக உணரப் போகின்றாய். யாரெல்லாம் உன் மனதில் துன்பங்களை கொடுக்க நினைத்தார்களோ, யாரெல்லாம் உன் கண்ணில் கண்ணீரை காண நினைத்தார்களோ, யாரெல்லாம் நீ நினைத்த உறவோடு சேரக்கூடாது என்று எண்ணினார்களோ, இவர்கள் மத்தியில் என் பிள்ளை நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை ஆசைப்பட்டபடி வாழ்ந்து காட்டப் போகின்றாய். ஏதோ ஒரு சந்தர்ப்பம், ஏதோ ஒரு சூழ்நிலை உனக்கு எதிராக மாறியது. ஆனால் எதிராக மாறிய அந்த சூழ்நிலையினால்தான் இன்று இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களும் பல நல்ல உறவுகளும் உனக்கு கிடைத்திருக்கின்றார்கள். உண்மையான அன்பு எங்கு தேடினாலும் இப்பொழுது கிடைப்பதில்லை. அதனால் கிடைக்கின்ற அன்பை நீ தக்க வைத்துக்கொள். எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நீ ஒருவரின் மீது அன்பு செலுத்தினாயானால் அந்த அன்பு ஒருபோதும் உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்காது. எதிர்பார்ப்புகள் இல்லாத ஒரு அன்பு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் யாரையும் காயப்படுத்தாது. நீ எனக்கு அதை கொடுக்கவில்லை, இதை கொடுக்கவில்லை என்று சொல்வதை விட நீ கொடுத்தது எனக்கு சந்தோஷம் என்பது போன்ற ஒரு மனநிலை வந்துவிட்டால் அது போதாதா? என் பிள்ளையை, தேவையில்லாது எந்த ஒரு விஷயத்திற்காகவும் உன் மனதை நீ காயப்படுத்தி கொள்ளாதே. உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மேலும் மேலும் உன்னை வலிமையாக்குகிறது, உன்னை நல்வழிப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ செய்ய நினைக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சரியான பதில் ஒன்று இருக்கிறதல்லவா? உன்னோடு நான் இருப்பதும், உனக்காக நான் இருந்து உன்னுடைய மகிழ்ச்சியை உனக்கு உறுதி செய்வதும், என்றும் என்றென்றும் உனக்கான தேவைகளை உன்னிடத்தில் நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, எப்படி இந்த வாழ்க்கையில் நாம் நமக்கான ஒரு உறவை தேடுகிறோமோ, நமக்கான ஒரு அன்பு வேண்டும் என்று யோசிக்கிறோமோ, அதுபோல நாமும் அவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ மறந்துவிடக்கூடாது. நாமும் அவர்களுக்கு உறுதியாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களிலும், உன்னோடு நான் இருக்கின்ற இந்த சூழ்நிலைகளிலும் சர்வ நிச்சயமான மாற்றங்கள் உனக்கு நிச்சயமாக நடக்கும். நீ கனவிலும் நினைத்திராத அளவிற்கு பல சந்தோஷங்கள் உன்னை தேடி வரும். உன்னை விட்டு விலகியவர்கள் உன் அன்பை புரிந்து கொள்வார்கள். என் பிள்ளையை, அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை. நீ அந்த அன்பிற்கு உண்மையாக இருந்திருக்கிறாய் என்பதை நினைத்து பெருமைப்பட்டுக்கொள். என் பிள்ளையை, உனக்கு வேண்டுமான அந்த அன்பு உன்னை விட்டு போனதில் மனம் வருத்தம் இருக்கலாம். ஆனால் என் பிள்ளையை, உண்மையாகச் சொல்ல வேண்டும் என்றால் அந்த அன்பு இப்பொழுதாவது உன்னை விட்டு சென்றது என்று நினைத்து பெருமகிழ்ச்சியோடு இரு. உண்மையான அன்பு ஒருபோதும்
யாரையும் கைவிட நினைக்காது. போலியான அன்பு எந்த இடத்திலும் ஒருவரை சந்தோஷமாக இருக்க விடாது. அப்படித்தான் இந்த அன்பு உனக்கு வாழ்க்கையில் கிடைத்தது. உன்னை காயப்படுத்தவும் மேலும் மேலும் உன்னை துன்பப்படுத்தவும் அதற்காக மட்டுமே. அவர்களை நினைத்து நீதான் வருத்தப்படுகின்றாய். ஆனால் அவர்கள் அங்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள். அதனால் அம்மா சொல்வதை எல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நீ உனக்கான நன்மைகளை தேடி தேடி பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு. உன்னை வழிநடத்தவும் இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதும் மகிழ்ச்சிப்படுத்தவும் உன்னை தேடி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற நல்ல உறவுகள் வருவார்கள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். அந்த நாள் இன்று உன் வாழ்க்கையில் இருக்கிறது எனும் பொழுது என் குழந்தையே, எக்காரணம் கொண்டும் அதனை நீ தவிர்த்து விடாதே. உனக்காக என்னவெல்லாமோ இந்த வாழ்க்கை காண்பித்திருக்கின்றது. உனக்காக என்னென்ன விஷயங்களை எல்லாமோ இந்த வாழ்க்கை செய்திருக்கின்றது. ஆனாலும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய விஷயம் என்றால் என் குழந்தையே, இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்டது போல உனக்கு அத்தனை மகிழ்ச்சியையும் கொடுத்திருக்கிறது என்பதுதான். போலியான அன்பை காண்பித்து கொடுப்பது கூட ஒரு வகையில் உனக்கான நல்ல விஷயங்களை உன் முன்னால் நடத்துவதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாருடைய எண்ணங்களும் என்னவாக இருக்கிறது என்று யோசிப்பதை விட நீ என்னவாக மாறி இருக்கிறாய் என்று ஒரு நொடி சிந்தித்து பார். நீ எப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறாய் என்று ஒரு நொடி சிந்தித்து பார். நிச்சயமாக உன்னை அறியாமலேயே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் என்னவென்று உனக்கு தெரிய வந்துவிடும். நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ நல்லபடியாக பெற்றுக்கொள்வாய். உன்னோடு இருக்கின்ற இந்த தருணங்கள், உன்னோடு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற உனக்கான சந்தோஷங்கள் அத்தனையுமே இனி இந்த தாயானவள் என்னுடைய அன்பையும் அருளையும் பெற்று என்றும் என்றென்றும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக வந்து சேரும். உன்னோடு நான் இருக்கின்ற நேரமும் உனக்காக நான் ஒவ்வொரு விஷயங்களையும் கொண்டு வந்து கொடுக்கின்ற நேரமும் என் பிள்ளையை, நீ எந்த இடத்திலும் உனக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்று சொல்லி நீ கைவிட்டு விடக்கூடாது. இப்பொழுதுதான் வாழ்க்கை ஆரம்பித்திருக்கிறது என்று சொல்லி என் குழந்தை, நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். இப்பொழுது உனக்கு கிடைக்கின்ற இந்த வெற்றி வாழ்நாள் முழுவதும் உன்னால் மறக்க முடியாத மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் என்பதனை நீ உணர வேண்டும். எந்த சூழ்நிலை உனக்கு துன்பத்தையும் வேதனையும் கொடுத்ததாக எண்ணி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ, அந்த சூழ்நிலையில் இருந்து இனி உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வருவதை சர்வ நிச்சயமாக உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எதிர்பாராத மாற்றங்களுக்கு இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். எல்லா விஷயங்களிலும் உனக்கென நடக்க வேண்டி இருக்கின்ற நன்மைகளும் உனக்கென நடக்க வேண்டி இருக்கின்ற ஒவ்வொரு மகிழ்ச்சியும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். யாருக்காகவும் நாம் இங்கு பிறக்கவில்லை, உனக்காக நீ பிறந்திருக்கிறாய். உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்காக நீ பிறந்திருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. எதிர்பாராத நேரங்களில் ஒரு சிலரினுடைய வார்த்தைகள் உன் மனதை காயப்படுத்தும் பொழுதெல்லாம் நீ எண்ண வேண்டியது என்ன தெரியுமா? இவர்களின் குணம் இவ்வளவுதான், எப்பொழுதும் இவர்கள் நல்லவர்களாகவே நடித்து கொண்டிருக்க முடியுமா? என்றாவது ஒரு நாள் இவர்கள் யார் என்று நமக்கு தெரியத்தானே வேண்டும். அப்படித்தான் இவர்களின் குணம் இன்று நமக்கு தெரிந்திருக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை, இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடமாக அதனை நினைக்க வேண்டுமே தவிர தேவையில்லாத யாருக்காகவும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது. வாழ்க்கை இத்தோடு முடியவில்லை. இத்தோடு எதுவும் உனக்கு முடிந்து விடவில்லை. இனி நடக்கப் போகின்ற எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கான உச்சகட்ட அன்பை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
என் குழந்தையை, நான் உனக்கு தருவதையும் நான் உன் வாழ்க்கையாக மாற்ற நினைப்பதையும் என்றென்றும் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள பழகு. உனக்காக யாருமே இல்லை என்று நீ ஒருபோதும் சொல்லாதே. எல்லோருக்கும் அவர்கள் எதிர்பார்த்த அன்பு இந்த வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுது எனக்கு மட்டும் எதுவுமே இல்லை என்று சொல்லி புலம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு, உன்னை தேடி வருகின்ற அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மையான விஷயங்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எதிர்பாராத மாற்றங்களுக்கும் எதிர்பாராத திருப்பங்களுக்கும் என்றும் நீ உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இரு. உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் இல்லை. உன்னால் நடத்தவே முடியாது என்று சொல்கின்ற விஷயங்கள் இங்கு எதுவும் இல்லை. நீ நினைத்தால் அத்தனையையும் உன் வசமாக்க முடியும். வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுக்கின்றவர்களை எல்லாம் ஒரு கை உன்னால் பார்க்க முடியும். என் குழந்தையை, எந்த விஷயத்தினால் காயப்பட்டாயோ அந்த விஷயத்தினால் நீ வாழ்க்கையில் உயர்ந்து காட்ட வேண்டும். உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு சேர்ப்பதற்காக வந்திருக்கின்ற மிகப்பெரிய நல்லது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நீ எதிர்பார்த்த உறவு உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம், என் பிள்ளையே, எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நீ இழந்து விடாதே. வேண்டும் என்றே இவர்கள் உனக்கு கொடுக்க நினைத்த ஒவ்வொரு சோதனைகளும் இனிமேல் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்காக என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உன்னோடு இந்த வராகி இருக்கின்ற இந்த நொடிப்பொழுது உன் வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டம் என்பதாவது உனக்கு முதலில் புரிகின்றதா? அப்படி நீ பெற நினைக்கின்ற அந்த அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் என்றென்றும் ஒப்படைத்திட உன் அம்மா நான் வருகிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். உன்னை சுற்றி வந்த பல சூழ்ச்சிகளும், உன்னை சூழ்ந்து நின்ற பல துன்பங்களும் உன்னை விட்டு விலகி உன் மீது உண்மையான அன்பு கொண்ட ஒரு உறவு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இன்று உனக்கு கிடைக்கத்தான் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. அன்பை வஞ்சகமில்லாமல் கொடு. அப்பொழுதுதான் அது உனக்கு வஞ்சகமில்லாமல் கிடைக்கும். நீ என்ன கொடுக்கிறாயோ அதுதான் உனக்கும் கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு, மற்றவர்கள் நம்மிடத்தில் உண்மையாக இருக்க வேண்டும் என்று யோசிப்பது போல நாமும் மற்றவர்களுக்கு உண்மையாக இருந்து எப்பொழுதும் அவர்களை நாம் தள்ளிவிடாமலும் இந்த வாழ்க்கையில் ஒதுக்கி வைக்காமலும் நல்ல விஷயங்களை சரியாக செய்து கொண்டிருந்தோமானால் எதிர்பாராத மாற்றங்களும் எதிர்பாராத திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக நிச்சயமாக நடக்கும். உனக்கானதாக நல்லபடியாக கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு நாளும் நான் இருக்கின்ற இந்த நொடியில், நான் இருக்கின்ற இந்த தருணத்தில் என் பிள்ளை, சர்வ நிச்சயமாக நீ எல்லா விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள முயற்சி செய். உன்னோடு நான் இருப்பதை நீ உணர வேண்டும். உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற வெற்றியை எப்பொழுதும் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்று இந்த மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் உன் வாழ்க்கையில் இன்னமும் நீ எதிர்பார்க்காத பல சந்தோஷங்களையும் உனக்கு கொடுத்து விடத்தான் போகின்றது. மனமகிழ்ச்சியோடு எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உன்னோடு நான் வருகின்ற இந்த தருணம் என்று இவை எல்லாமுமே எப்பொழுதுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். சரியான தருணங்களில் உனக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையும் உனக்கான நல்ல நேரமும் என்றும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். இந்த தாயானவளினுடைய அன்பு உனக்கு என்றும் உறுதியாகவும் நிரந்தரமாகவும் கிடைக்கும். எந்த உறவுகள் உன்னை வந்து சென்று போனாலும் அம்மா எப்பொழுதும் உன்னோடு நிரந்தரமாக தங்கி இருப்பாள் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும். நான் கொடுக்கின்ற வெற்றிகளும், நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நல்ல வார்த்தைகளும் என்றும் உன்னை அடுத்ததை நோக்கி வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். அடுத்த கட்டத்தை நோக்கி உன்னை பயணிக்க வைக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அதுவே போதும். இனிமேல் எதற்கும் என் பிள்ளை கலங்கி நிற்கக்கூடாது. யாருமே இல்லை என்று ஒருபோதும் நீ புலம்பிவிடக்கூடாது. இருப்பவர்கள் நன்மைக்குரியவர்கள்,
விலகியவர்கள், தீமைக்குரியவர்கள் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு இந்த நாளை தொடங்கு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.